ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே தான். இன்னொரு ரெசிபி நான் ஒன்று பண்ணேன். ஸோ அதனால தான் இது தனியாக வீடியோ நான் போடுறேன். நான் உங்களுக்கு இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த ரெசிபி. நம்ம பசங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு மட்டுமே இது செய்யக்கூடியது. ஸோ அதனால் பசங்களுமே நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு இது போடுறேன். இது இந்த மாதிரி அரிசி நம்ம வீட்டில் சாப்பாடு செய்வோம்ல, அந்த அரிசி எடுத்து இந்த மாதிரி அரிசி மாதிரி வறுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு இன்னொரு ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சிடணும். ஃபைன் பேஸ்ட் இல்லை, நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்குங்க. கொரப்பு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. அரைச்சதுக்கப்புறம் இது ஒரு வானல் வச்சு நம்ம கேசரி பண்ணுவோம் பார்த்தீங்களா, வீட்டில் பசங்களுக்கு இப்போ நம்ம கேசரி பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரி தான். இதுவும் ஒரு ரெசிபி தான். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை மட்டுமே வச்சு செய்யக்கூடிய பொருள் தான் இது. இந்த பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. அரைச்சதுக்கப்புறம் ஒரு வானல் ஒன்று வச்சுட்டு அதில் ஒரு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குங்க. நான் அந்த அரிசி எவ்வளோ போட்டனோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கிளாஸில் தான் நான் தண்ணி ஊற்றினேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ஊற்றிக்குங்க. ஊற்றினதுக்கப்புறம் நல்லா இந்த அரைச்சி வச்சேன் பார்த்தீங்களா, அந்த பொருவரிசியை போட்டு இந்த மாதிரி நல்லா மாவை போட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டணும். நல்லா கட்டி இல்லாமல் ஃபுல்லாக கலர் கிண்டிட்டு நாட்டு சர்க்கரை போட்டுடணும். நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டினதுக்கப்புறம் நெய் நம்ம வேணுன்னா நெய் ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நெய் கொஞ்சம் ஊற்றிக்குங்க. முந்திரி பருப்பு வேணுன்னா ஆப்ஷன் தான். முந்திரி பருப்பு மட்டும் வேணுன்னா நம்ம போட்டுக்கலாம். நான் முந்திரி பருப்பு நெய் இருந்ததுனால இன்றைக்கி போட்டு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் என்ன தரதுன்னு தெரிலங்க. இன்றைக்கி மார்னிங் ஸ்கூலுக்கு ஏன்னா தினமும் ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கணுன்றாங்க, ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக கொடுக்கணுன்றாங்க. ஸோ அதனால் கடையில் வாங்காமல் நானே என்ன பண்ணேன், வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு தரலாம். இது ரொம்ப டைமும் நம்மளுக்கு எடுக்காது. மிஞ்சி போனால் ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும் நம்மளுக்கு செய்கிறதுக்கு. ஸோ ஈவினிங்கில் கூட பசங்க நம்ம வீட்டுக்கு ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் கூட நம்மளால் எதுவுமே கடையில் வாங்கி கொடுக்க முடியல ஒரு சுச்சுவேஷன் தான். இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கா இல்லையான்னு. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது என்னோடய 2வது வீடியோ. ப்ளீஸ் ஷேர் மீ, சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஆல்.